இல்ல இந்த படம் திட்டமிட்டே அது தேர்தலுக்கான படமா தான் எடுத்திருக்காங்க. அது பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும், அந்த படத்தை அரசியல் ரீதியாக சில விஷயங்கள்லாம் சேர்த்து கரெக்ட்டா வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஒரு 1 மாசம் 2 மாசத்துல தேர்தல் வந்துரும். இந்த படத்தினுடைய வசனங்கள், இந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் நம்ம தேர்தலுக்கு பயன்படுத்தலாம். அது எம்ஜிஆருடைய ஸ்டைல் தான். பாணி. ஓகே. பாணி தான். அத வச்சு தான் பண்றாங்க. அதுக்காக இந்த படம் 6 மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி முழு படமும் முடிஞ்சிருச்சு. தீபாவளிக்கு கூட வந்துருக்கு. தீபாவளி கூட வந்திருக்கலாம். அவங்க திட்டமிட்டே தான் இந்த படத்த ஹோல்ட்ல வச்சு இந்த படத்த பண்றாங்க. இப்ப தேர்தல் நெருங்க வரப்ப இந்த படத்த ரிலீஸ் பண்ணுவோம். இது நமக்கு ஒரு கெயினா இருக்கும். ஒரு பிரச்சார யுக்தியா இருக்கும் இந்த படம் அப்படின்ற மாரி அத பிளான் பண்ணி பண்றாங்க. இந்த படத்துல கூடுதல் தகவல்னா விஜயினுடைய மேனேஜரா இருக்கக்கூடிய ஜெகதீஷ் ஒன் ஆஃப் த புரொடியூசர் இந்த படத்துக்கு. கேவிஎன்னு சொல்லப்பட்டா கூட அவரும் ஒரு புரொடியூசர் தான் இந்த படத்துக்கு. அப்ப திட்டமிட்டே தான் வந்து இந்த படத்த கொண்டு வர்றாங்க. இந்த இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணுமானா அவங்க ரசிகர்களுக்கு கிரியேட் பண்ணும். ஆனா காமன் மேனுக்கு ஒரு படத்த பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற நிலைமைலாம் தமிழ்நாட்டுல கிடையாது. அப்புறம் பராசக்தி. பராசக்தியும் அதுவும் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு 60களில் நடந்த ஒரு இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி, இந்திய எதிர்ப்பில் மிகப்பெரிய அளவுல உயிர் தியாகம் செய்த நிறைய பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு தான் அந்த படம் பண்றாங்க. பராசக்தி பண்றாங்க. அது திராவிட இயக்க வரலாறு, இந்திய எதிர்ப்பு, அண்ணா, கலைஞர்ங்கிற அந்த விஷயம்லாம் அது இம்பாக்ட் இருக்கும். ஆனா அவங்களும் ஒரு திட்டமிட்டே தான் அரசியல் ரீதியா தான் அவங்களும் வர்றாங்க. இப்ப 2 படத்தையும் 2 அரசியல். சொல்லப்போனா இந்த படம் வந்து அரிசி பொங்கல் கிடையாது. அரசியல் பொங்கல் தான் இந்த படம். இந்த பொங்கல். 2 படத்தையும் வைக்கிறாங்க. மக்கள் எந்த படத்தை ஏத்துக்கிற போறாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கதைகள கன்டென்ட்ட வச்சு அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ வச்சு தான் இந்த படம்